நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜித் தொலைக்காட்சி. அல்லல் போம் அல்வினை போம் ஆமையா அன்னை வயச்சில் பிறந்த தொல்லை போ போகா துயரம் போம் குணமான் மருணை கோபுரத்துள் வீச்சிருக்கும் கணபதியை கை தொழுத காப்பே வாக்குண்டாம் நல்ல மனதுண்டாம் வாமலராய் நோக்குண்டாம் மேனி நுடுங்காடு பூக்கொண்டே துப்பாய் திருமேனி துன்பிக்கையான் உன் பாதோ தப்பாமல் சார்பார் தமக்கே யானை முகம் இருகொம்பும் மகன்ற மார்பும் சிறுகண்ணோ பானை போல் பெருவயரும் பங்கான பொன்பு நூலகும் தானே தோன்றி எனது உள்ளத்தில் தயவாய் வாழும் விநாயகா நானே உமது பாதம் பணிவேன் என் நாவில் வந்துதிப்பாய் ஓம் கணபதி வெள்ளை கலையுடுத்தி வெள்ளை பனி பூண்டு வெள்ளை கமலத்தில் வீச்சிருப்பால் அன்னை வெள்ளை வெள்ளை அரியாசனத்திலே அரசரோடு என்னை சரியாசனத்தில் வைத்த எந்தாயே அண்டர்கள் துயரம் தீராயோ திமாநகரில் வந்து பிறந்தோ தண்டகாருணியம் சென்று சமுத்திரத்தை ஓரணையாகவே கட்டி கொண்டல் ராவணனை மாய்க்க கோதண்டம் கையில் ஏந்தோ பண்டரி போச்சும் ராமா ராமா
உச்சார் தன்னை எனக்கொருவர் இல்லை உமையால் தனக்கு மகனே முத்தாடை தந்து அடியாலை ஆட்கொள்வாய் முருகேசா என் மனத்துள் நின்று விஸ்தனமாகவே புள்ளி மயில் ஏறி வர வேண்டும் என
அம்மா எனக்கு அருள வருவாயம்மா சாமி அரக்கர்களை கருவறுத்து அரக்கர்களை கருவறுத்து ஹரிராம ரகுராம் அன்னை சீதா மனவாள் அடியாளுக்கு அருள் புரி சீதையின் மனைவாள் ஸ்ரீராமச்சந்திரன் சிறுமிக்கு அருள் புரி கோசலையால் திருமகன் கோதண்டனே ரகுராமா கோதண்டனே ரகுராமா குழந்தைக்கு அருள் புரி தாயே மஞ்சேன முகமலை மஞ்சேன முகமலை மாயண்டங்க மாரியம் மரலைக்கு அருள் புரி கண் கொடுத்த காளியம் தலை கருள வேணுமம் பேரு வச்ச பேச்சியம் புத்திரிக்கு வந்தருள் மூணு முகம் கொண்டவளே முப்புறத்தை ஆண்டவளே முக்கணிய முப்பிடாதே முன்னால் வந்தருள் புரி சந்தேன மாரியம் தற்காக்க வேணுமம் அந்தாள ஈஸ்வரி அழகு நல்ல மாதா அடியாளுக்கு அருள் புரி என் தாயனாகம்மா எனக்கு அருள வேணுமம் சக்திய பகவதி தற்காக்க
சொற்பனத்தில் மறப்பதில்லை நான் ஒரு நாள் மறந்தால் நான் ஒரு நாள் மறப்பதில்லை நெஞ்சொரு நாள் மறந்தால் நினை ஒரு நாள் மறப்பதில்லை சொல்லாலே மறந்தால் சொல்லாலே மறந்தால் அண்ணாவிய சொற்பனத்தில் மறப்பதில்லை சாமி கச்சுதந்த வாத்தியார் கச்சுதந்த வாத்தியார் அண்ணாவி குருவவர் யார் என்று பார்த்தோமா தென்னிந்திய தேசமன் தென்காசி மாவட்டத்தில் செந்தாலை பூச்சொரி சிவநல்லூர் நகரில் மாநிலமும் வியாதி வச்ச மாநிலமும் வியாதி வச்ச ஐயா மாடசாமி ஒரு வாடாமல்லி பூச்சொரி வல்லமண்ட நகரில் மாரியம்மா நாமமே மாரியம்மா பலவர் இதற்கு ஒரு பூச்சொரி நீக்கே புது நகரில் இல்லிசை கவிகளை துரைத்தம் ஒட்டாறு தந்து உலகில் காதிவர் இசைக்கு அவர் புலவர் காட்டு மல்லி பூச்சொரியோ கடைய நல்லூர் நகரில் வாழும் கட்டு கட்டா கவி பாடும் கனநாத நாமம் வச்ச கலை உலகில் காதி வச்ச கலை உலகில் காதி வச்ச கணபதி இங்க குருவினோட திருப்பாலத்தை நான் குருவினோட திருப்பாலத்தை கொண்டேனையா என் சிரசி இங்க வந்த சபையோர்க்கெல்லாம் இனி வரப்போற பெரியோர்க்கெல்லாம் வணக்கம் செய்த மாறு பேரும் கூடியிருக்கும் பெரியோர்க்கெல்லாம் கூட போகும் சபையோர்க்கெல்லாம் இந்த குழந்தை நான் நமஸ்கரித்தேன் சபையோர்களே பெரியோர்களே சபை நிறைந்த தாய்மார் கல்வி கற்ற பெரியோர்களே தொழில் படித்த தலைவான் பாலகி மாதவியார் சபையோர்கள் முன்னால் நாங்கள் குடியலைப்பு தினமதி சாஸ்தாங்களை பாடப்போம் நீங்க சபையோர்கள் கேட்டிடு அரக்கன்களை பாடப்போம் அனை பேர்களும் கேட்டிடு நாம் பாடுகிற பாட்டதி ஒரு பழுது குச்ச வந்துட்டா உங்க பாலகி போல் என்னவே சொல்லுகிற சொல்லடி சொல் குறைகள் இருந்திட்டா சொந்த குழந்தை போல என்னவே அறிந்து நாம் பாடிட்டா அறியாமல் பாடிட்டா தெரிந்து நாம் பாடிட்டா இல்லை தெரியாமல் பாடிட்டா முன் சொல் பின்னால் வந்துட்டா இல்லை பின் சொல் உன்னால் வந்துட்டா நாங்கள் ஆறு பிள்ளை நூறு ஆறு பிள்ளை நூறு எங்களை ஆதரிக்க வேணும் ஐயா. எங்களை ஆதரிக்க சபையோர்களே பெரியோர்களே பெரியோர்களே
சபை நிறைந்த தாய்மார்களே, எனது அருமை தாய்மார்களே, பெரியோர்கள் சபையோர்கள் என்னை பெற்றெடுத்த தாய்மார்களே, பெற்றெடுத்த தாய்மார்களே, கல்வி கற்ற பெரியவர்களே, பெரியவர்களே, தொழில் படித்த கலைவாணர்களே, கலைவாணர்களே, வருங்கால மாணவ செல்வங்களே, வாலிபர் இளம் சிங்கங்களே, வாலிப இளம் சிங்கங்களே, அதாவது என்ன இந்த சிவராமப்பேட்டை நகரத்திலே இந்த நகரத்துல மக்களை காத்து ரட்சித்து என்றென்றைக்கும் கிருபையோடு கொலுவிருந்து வரக்கூடிய என் நம்பிகை அங்கையர்கண்ணி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அருள்மிகு என் தாயாகப்பட்ட சிவராமன் அங்கையம்மன் திருவாலயம் இந்த ஆலயம். இந்த பெரிய ஆலயம் என்னாச்சு? அது ஒரு 10 நாளா வீட்டுல விரதம் இருந்ததுல சாமி வருது. கும்மி பாட்டு படிக்கும் போது ஏகப்பட்ட சாமி ஆடிச்சு. இப்ப ஒத்த சாமி மட்டும் ஆடுது. வாரவா யாரு நொஞ்சு போய் இருக்குன்னு சொன்னேன். எங்க ஊர்ல ஒருத்தி இருக்கா. யாரு? அடங்காப்படாரி. ஓ அம்மா மேல வர அடங்காப்படாரி தான் வருவா. வாரா அப்படி வாரா. சரி ஆடானோட வாரா. அப்பேர்வட்ட இந்த சிவராமன் அங்கையம்மனுடைய திருவாலயத்திலே இந்த ஆலயத்துல ஆவணி மாத கொடை விழா அம்மனுடைய ஆலயத்திலே பெரும் விழாவாகவே நடந்து வருகின்றது. சிறப்பா நடந்து வருகின்றது. அப்பேற்பட்ட இந்த அம்மனுடைய திருவாலயத்திலே இந்த ஆலயத்திலே நாமளுடைய வெள்ளிசையை வரவழைக்க வேண்டும் என்று நாமல் 6 பேர்களையுமே அன்போடு இங்கு வரவழைத்து உள்ளார்கள். நாமளை வரவழைத்த அனைவர்களுக்கும் அனைத்து அன்பு உள்ளத்திற்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அதாவது இந்த சிவராமன் அங்கையம்மன் இந்த ஊர்ல இருந்ததுனாலதான் இதுக்கு சிவராமப்பேட்டை பேரு. ஆமா, அம்மனுடைய பேர் வந்ததுனால ஊருக்கும் பெருமை. இந்த அம்மாவை நாங்க நினைக்காத நாளும் கிடையாது. பிறகு நாங்க வில்லுப்பாட்டு போராட்டம் பூரா சிவராமன் அங்கே நினைப்போம்ல. சிவராமன் அங்கே கூப்பிட்டு விவாதம் எங்களுக்கு சிவராமன் அங்க எங்க இருக்கான்னு கேட்டா சிவராமப்பேட்டையில இருக்கான் பாரு சொல்லுவார் அண்ணாச்சி. பிறகு அவர் எப்போதும் மறக்க மாட்டாரு. அதனால அம்பாளுக்கும் ஒரு ஊர்லயும் ஒரு மகிமைகள் உண்டு. மகிமை உண்டு. சிவராமப்பேட்டையில வாழ்ந்து வரக்கூடிய ஆமா இந்த சிவராமன் அங்கே என்று சொல்லக்கூடிய இந்த அம்பாள் வந்த பிறகு அந்த ஊரே உற்பத்தி ஆயிருக்கு. கோயம்புத்தூர்ல ஒரு நகரம் இருக்கு, பெரிய ஊர் அது. ஆமா, கோயம்புத்தூர்னா பெரிய ஊர். பெரிய ஊர் பாத்திருப்பீங்க. ஆமா, இருந்த போதிலும் சரி அந்த பெரிய ஊரே உருவாக வேண்டுமானால் யார் தெரியுமா? யாரு? கோணியம்மாள்னு ஒரு அம்மாள் இருக்காங்க. அங்க கோணியம்மாள் இருக்கா. அது இந்த தாயோட பிறந்தவதா. ஆமா, பேருதான் வித்தியாசம். அந்த கோணியம்மாள் வந்த பிறகுதான் கோயம்புத்தூரே உருவாச்சு. அதே மாதிரி நகரிலே வாழ்ந்து வரக்கூடிய அம்பாள் சிவராமன் அங்கையினுடைய பேர் அமைந்த அப்பேற்பட்ட இந்த சிவராமன் அங்கையம்மன் திருவாலயத்திலே இந்த ஆலயத்திலே இன்றைக்கு முதல் நாள் திருவிழா, அதாவது குடியழைப்பு. இன்றைக்கு தான் குடியழைப்புன்னு சொன்னா எந்த ஒரு ஆலயத்திலேயுமே வில்லுப்பாட்டு முதலாக ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அது எந்த ஒரு கோவிலாக இருந்தாலும் எத்தனை பெரிய தெய்வமாக இருந்தாலும் அந்த ஆலயத்திலே முதலாகவே சாஸ்தாங்கதையைத்தான் ஆரம்பிக்க வேண்டுமா? ஏன் அவருக்கு மட்டும் முதல்ல ஆரம்பிக்கணும்? ஏன் அப்படின்னா நாமல் அனைவர்களுமே இந்த உலகத்திலே தாய்க்கும் தந்தைக்கு வந்து பிறந்த சாதாரணப்பட்ட மானிடமனுக்கள். ஆனால் என் தருமஞான சாஸ்தா அப்படி அல்ல. அரிக்கும் சிவனுக்கும் ஆணுக்கும் அப்பாவுக்கும் பிறந்த பிள்ளை. அப்பேற்பட்ட அரிகரபுத்திரன் தருமஞான சாஸ்தா வந்து பிறந்தாத்தான் சகல தெய்வங்களுமே இந்த ஆலயத்திற்கு வருமா? சாஸ்தா பிறக்கலைன்னா சாமி இந்த பைபாஸ்லயே போகும், பைபாஸ்லயே வரும், உள்ள கீழே இறங்காது. ரோட்டை விட்டு கீழே வரவே செய்யாது. சாஸ்தா பிறந்தாத்தான் சாமி உள்ள வரும். பத்துக்கும் அதனால் சாஸ்தாவின் திரு கதைகளை நாங்கள் பாடும் பொழுது பாடும் பாட்டிலே பலது குற்றங்கள் இருந்தாலும் சொல் குச்சங்கள், இசை குச்சங்கள், கதை குச்சங்கள். எங்கள் கதையிலே பொருள் குச்சங்கள், ஒரு சிறிய பொருள் குற்றங்கள். சாரீர குச்சம் குறை இருந்தாலும் எங்கள் சரீர குச்சம் குறை இருந்தாலும் எங்கள் ஆட்கள் அடி தாளங்களில் ஒரு குறைகள் இருந்தாலும் முன் சொல் பின்னால் இருக்கலாம், பின் சொல் முன்னால் இருக்கலாம். அறிந்து பாடினாலும் அறியாமல் பாடினாலும் தெரிந்து பாடினாலும் எங்களுக்கு தெரியாமல் பாடினாலும் ஏன் அப்படின்னா
அப்படின்னா என்ன காரணம்? எங்களுக்கு முன்பாகவே ஆமா இந்த ஆலயத்திற்கும் இந்த ஊருக்கும் எத்தனையோ பெரிய பெரிய புலவர்கள், பேரறிஞர்கள், கவிஞர்கள் எல்லாம் வந்து பாடி இருக்கலாம், அழகா பாடி இருக்கலாம். ஆன போதிலும் அடியால் நான் ஒரு சிறு குழந்தை. உங்கள் வீட்டு பிள்ளையாகப்பட்ட நான் மாதவி. என்னால் தெரிந்தளவு என் சிற்றறிவுக்கு எட்டியவாறே உங்கள் முன்னால் நான் பாடுகின்றேன். அழகா பாடுகின்றேன். உங்கள் வீட்டு பிள்ளையை தவறு செய்தார் எப்படி பச்சை மட்டை கொண்டு பட்டாரு பட்டாரு அடிப்பீங்களோ பாத்தியா? எந்த ஊருக்கு போனாலும் இப்படி என்ன அடிக்க சொல்லுதார். அப்படி இல்ல, பிள்ளைய அடிச்சு வளர்க்கணும், முருங்கை முடிச்சு வளர்க்கணும் சொல்லிருக்காங்க. அப்போ முதலாவது ஒன்னதான் போட்டு வெளுக்கணும். தப்பு பண்ணாத அடிப்பாங்க. தப்பு பண்ணாதானே அடிப்பாங்க. நாங்க தவறும் பண்ண மாட்டோம். நீங்க படான்னு எங்களை அடிக்கவும் வேண்டாம், நல்ல பிள்ளையா இருந்துக்கிடுவோம். கண்டிப்பா ஆமா, நம்ம அடிக்க மாட்டாங்க. பிறகு சரி, உங்கள் வீட்டு பிள்ளையை தவறு செய்தால் அதனை எப்படி வீட்டிற்கு அழைத்து சென்று அன்போடு ஆதரிப்பீர்களோ அதுபோல் எங்கள் 6 பேர்களையுமே ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். கேட்டுக்கொள்கிறோம் ஐயா. ஒருவேளை யாருக்காவது கோவம் தான் எங்க தாத்தா கூட்டு போங்க. ஆமா, அப்படி அடிக்கணும் யாரும் ஆசைப்பட்டீங்கன்னா அவருக்கு தான் கோவமே வராது. ஆமா, எவ்வளவு அடிச்சாலும் கோவம் வராது. ஆகையினாலே சரி, 6 பிழை 100 குற்றங்கள் 100 குற்றங்கள் அடியாளை ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். கேட்டுக்கொள்கிறோம் ஐயா. பாதி மதி மான் மழுவா ஆமையா கங்கையோடு பாம்பணிந்து பார்வதியை மனம் புரிந்த ஆதி சிவன் மோகமது கலியுதமாகி அச்சுதன் என்பெருமான் இருகரத்தினால் எந்த சோதி மணி விளக்கு ஒளிர்வு போல் 5 மைந்தர்கள் தொழினில் பூநூல் இலங்க தோன்றி மேதினில் அரிக்கும் சிவனுக்கும் அறிகிற புத்திரனாகவே வந்து உதித்த தருமன் ஞான சாஸ்தாங்கதையை பிரித்து சொல்வோம். தானாகிய பொன்னவல்லி கைலா ஐயோ கைலாசத்தில் அங்கே தற்கே சிவமானுங்கள்
கொலவி யானை மூகத்தந்தி கனவே என் அப்பன் ஆறு முகத்துடனே அங்கே சுடர் ஒளி உதனில் நாரே சோதி மார்க்கண்டையன் கொலவி அங்கே நந்தி படைகளோடு போதே நந்தி படைகளோடு போதே அங்கே 4 லட்சம் கோடி பேப்பர் கையிலையும் 4 லட்சம் கோடி. அப்பேர்பட்ட இறைவன் வாழும் அந்த கைலாச வாசலில் அந்த கைலாச வாசலில் ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமானோடு சிவபெருமானோடு இன்னும் யாரெல்லாம் கொலவிருந்து வருகின்றார்கள் யார் யாரெல்லாம் ஆகாயத்தில் சூரியனும் ஆகாயத்தில் சூரியனும் அன்பு குளிர் சந்திரனும் ஆகாயவாணியோடு ஆகாயவாணியோடு அன்னை கங்காதேவி கொலவிருந்தார்கள் அங்கே கொலவிருக்கும் நாளை கைலாச வாசலில் கரை கண்ட பகவானே தெய்வலோக ரம்பையர் திருநடனம் ஆடுவார் ரம்பை வருவார் நடனங்கள் ஆடுவார் ஊர்வசியா வருவார் உல்லாசமா பாடுவார் மேனகையா வருவார் மிருதங்கமும் போடுவார் சரஸ்வதி வருவாளா சரஸ்வதி வருவாள் அம்மா சங்கீதங்கள் பாடுவாள் அப்பேர்பட்ட இறைவன் வாழும் அந்த கைலாசபதியிலே அந்த கைலாச வாசலில் ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமான் சிவபெருமான் யானை தோல் போர்வையும் போர்வையும் புலித்தோல் ஆசனங்களோடு ஆசனங்களோடு சக்தியோடு ஆண்டவன் கையிலே கொலுவிருந்து வருகின்றார் அழகா கொலுவிருந்து வருகின்றார். அப்படி கொலுவிருக்கும் இறைவனாகிய சிவபெருமான் சிவபெருமான் 14 உலகத்தை இறைவன் படைத்து அழகா படைத்து 224 புவனங்களையும் ஆண்டவன் படைத்தார். படைத்தார் 7 சப்தா சாரங்களாகப்பட்ட கடல்களை படைத்து கல்லுக்குள் இருக்கும் தேரையவும் தாயாரின் கற்பையுக்குள்ளே வாழும் சிசுவையும் முட்டைக்குள் உருவாகும் குஞ்சியவும் ஆண்டவன் படைத்து ஓர் அறிவு முதல் 6 அறிவு படைத்த நாமளை போன்ற மானிட மனுக்களை ஆண்டவன் படைத்தார். சிறிய உயிர் சித்தரும்பு பெரிய உயிர் மத யானைகளை படைத்து இந்த எறும்புக்கு ஓடக்கூடிய உயிர் ஒண்ணுதான், மத யானைக்கு உடம்புல ஓடக்கூடிய உயிர் ஒண்ணுதான். சரி, ஆனா உருவம் தான் வேற. அப்படியா? உயிர் வந்து ஒண்ணுதான். சரி, ஆமா. அப்போ இறைவனாகப்பட்ட பகவான் மரம் செடி கொடி பயிர் புல் போன்ற இலை தாவரங்களோடு ஆடு மாடு கன்றுகாடைகள் அதனையும் படைத்து இதற்கெல்லாம் முக்கியமாகவே மூலகத்தை படைத்தார். உலகம் என்றால் எந்த உலகம் அல்ல, அதலை சுதலை ஆதிப்பாதாள உலகம். அதலை சுதலை ஆதிப்பாதாள உலகம்னா அப்படின்னா அதலை என்று சொன்னால் அது ஆகாய உலகம். அதான் தெய்வ கைலாயம். அது தெய்வ கைலாயம். சுதலை என்று சொன்னால் நாமல் அனைவர்களுமே வாழக்கூடிய இந்த மத்திபலோகம். ஆதி பாதாள உலகம் என்று சொன்னால் அப்படின்னா நாமளுக்கும் கீழே ஒரு உலகம் உள்ளது. அப்பேற்பட்ட ஆதி பாதாள உலகத்தில் அசுர அரக்கர் குலத்திலே பிறந்தவன் அவன் யாரு தெரியுமா? வல்லரக்கர் அச்சுதந்தா, வல்லரக்கர் அச்சுதந்தா. ஆதி பாதாள உலகமெல்லாம் அவன் 16 வயதுக்குள்ள
போய்விட்டது. அவன் களஞ்சியத்தை பார்த்தா கஜானா காலியாச்சு. கஜானா காலியா போச்சு. பண பெட்டியை பார்த்தா பணம் எல்லாம் குறைந்து போயிருக்கு. பணம் எல்லாம் குறைந்து போய்விட்டது. உடனே மந்திரி அழைத்தான். அடே மந்திரி, என்ன மன்னா? நான் இந்த நாட்டுக்கே ஒரு அரசன். வல்லரக்க ராட்சதனாகப்பட்ட எனக்கு 12 வருடமாச்சு. மக்கள் யாருமே என்ன பகுதி கொடுக்கல, பணிந்து நடக்கல. எனக்கு இருசால் கொடுக்கவில்லை, யாருமே என்னன்னு கேட்கலப்பா. அதனால 56 தேசத்திலும் சென்று பகுதி பணம் வேணும் என்று நீ பறைவோசை அடித்துட்டு வா. மந்திரியானவன் ஆட்டுவண்டு சம்மதித்தான். அவனி கடை 56 தேசத்து அரசர்களுக்கும் அவன் பகுதி வேணும் என்று பறைவோசை அடிக்க பாதாள உலகத்து அரசர் எல்லாம் ஓடோடி வந்து ஏய் மந்திரி, உங்க மண்ணை அரக்கே நாட்டுக்குள்ள என்னைக்கு வந்தானோ